ஹாய், வெல்கம் டு டே 5 ஆஃப் அபீஸ் ரெகுலர் vlog. நான் ஏன் காலையிலே இப்படி உட்காந்துருக்கேன்னா, இன்றைக்கி சாட்டர்டே கிளாஸ் லீவுன்னு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலையிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால் பண்ணி எழுப்பி விட்டாங்க. அதான் அரை தூக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படியே இருந்தால் சரியாகாதுன்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு என் தலைக்கு சீரம் வைக்க வெளியே போயிட்டேன். சீரம் வச்சுட்டு கீழே பார்த்தா ஒருத்தங்க, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டு, எனக்கு மண்டே ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு வேண்டி நான் அப்படியே படிக்க உட்காந்துட்டேன். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் ரூம்மேட் அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு லைட் போடல. கொஞ்ச நேரத்துலேயே அக்கா தூங்குறத பார்த்து எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு. அதனால லேப் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மார்ச் 20 எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, ஆனால் லோட் ஆகலைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நெக்ஸ்ட் என்னோடய ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த மெசேஜ் பார்த்த அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. மெசேஜ் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்தினதற்காக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, என்னோட செமஸ்டர் 7 ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக நான் ஆல் பாஸ் பண்ணிட்டேங்க. சந்தோஷம். இந்த ஹாப்பியான விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா மார்னிங்லேருந்து படித்ததில் பிரெயின் ரொம்ப ஹீட் ஆனதுனால அதுக்காக ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி நைட் சாப்பிட்டுட்டு பார்க்கில் ஒரு வாக்கிங்கை பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு அலாரத்தை வச்சுட்டு அப்படியே 11:30க்கெலாம் தூங்கிட்டேன். இனி உங்கள் எல்லாருமே நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.